நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் இன்று நடைபெற இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. நாடு முழுவதும் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 96 தொகுதிகளில் 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதற்கான வாக்குப்பதிவானது சரியாக காலை 7 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இதில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட 1717 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக 102 தொகுதிகளுக்கும், இரண்டாம் கட்டமாக 88 தொகுதிகளுக்கும், மூன்றாம் கட்டமாக 93 தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 96 தொகுதிகளுக்கு 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இதில் 17.70 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 1717 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும், தெலுங்கானாவில் 17 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படுகிறது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு உட்பட 5 மாநிலத்திலும் இன்றுடன் மக்களவை தேர்தல் என்பது நிறைவடைகிறது. இதே போன்று மத்திய பிரதேசத்தில் இன்று தேர்தல் நடக்கும் 8 தொகுதிகளுடன் இருக்கக்கூடிய 29 தொகுதிகளுக்கும் மக்களவை தேர்தல் நிறைவடைகிறது. இம்மூன்று மாநிலங்களை தவிர்த்து பீகாரில் 5 மாநிலம், ஜம்மு காஷ்மீரில் 1 மாநிலம், ஜார்க்கண்டில் 4, மகாராஷ்டிராவில் 11, மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இதில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங், நித்யானந்த், காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான், நடிகருமான திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட பலர் நட்சத்திர வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள். இவர்களை தவிர்த்து 2021ஆம் ஆண்டு லக்கிம்பூர் கெரி வன்முறை வழக்கில் தொடர்புடைய மத்திய அமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா உபியின் கேரி தொகுதியில் களமிறங்குகிறார். லக்கிம்பூர் கேரி வன்முறையில் 4 விவசாயிகளை காரேற்றி கொன்ற வழக்கில் அமைச்சர் அஜய்குமார் மிஸ்ராவின் மகன் குற்றவாளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா ஹாட்ரிக் வெற்றியை எதிர்நோக்கி கேரி தொகுதியில் போட்டியிடுகிறார். உபியின் கன்னோஜ் தொகுதி சமாஜ்வாதியின் வேட்டையாக இருந்தது. இங்கு 1998 முதல் 2019 வரை தொடர்ந்து 5 முறை சமாஜ்வாதி வெற்றி பெற்றிருக்கிறது. 2014 தேர்தலில் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் வெற்றி பெற்று கன்னோஜின் முதல் பெண் எம்பி என்ற பெருமையை பெற்றார். அதன் பிறகு 2019 டிம்பிள் யாதவ் பாஜகவின் சுப்ரத் பதக்கிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் கோட்டையை கைப்பற்ற அகிலேஷ் யாதவ் இம்முறை பாஜக வேட்பாளரும் சிட்டிங் எம்பியுமான சுப்ரத் பதக்கை எதிர்த்து களமிறங்கி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க பணம் வாங்கிய விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மஹுவா மொய்த்ரா மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணா நகர் தொகுதியில் களமிறங்கி இருக்கிறார். இதனால் 4ஆம் கட்ட தேர்தல் என்பது மிகவும் எதிர்பார்க்கப்படும் தலைவர்களில் ஒருவராக மொய்த்ராவும் இருக்கிறார். 96 தொகுதிகளில் பாஜக எம்பிக்கள் சுமார் 40 பேர் போட்டியிடுகிறார்கள். எனவே இந்த 4ஆம் கட்ட மக்களவை தேர்தல் என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேர்தலில் 283 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தேர்தலுடன் சேர்த்து 379 தொகுதிகளுக்கு மக்களவை தேர்தல் என்பது முடிவடையக்கூடும். அடுத்ததாக வரக்கூடிய 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தலும், 25ஆம் தேதி 6ஆம் கட்ட தேர்தலும், ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தலும் நடைபெறுகிறது. இறுதியாக வாக்குப்பதிவுகளை பொறுத்தவரையில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. மக்களவை தேர்தலுடன் சேர்த்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜெகன்மோகனின் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை எதிர்த்து சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் மற்றும் பவன் கல்யாணின் ஜனதா மற்றும் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த 4ஆம் கட்ட தேர்தல் என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கக்கூடிய நிலையில் 4ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெறக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் வாக்குப்பதிவை மேற்கொள்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
நந்தினி, தற்பொழுது ஆந்திர மாநிலத்தில் மக்களவை தேர்தலை தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலும் ஒரே கட்டமாக இன்று நடைபெற இருக்கிறது. 2 தேர்தலுமே இன்று நடைபெற இருக்கிற சூழ்நிலையில அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜெகன்மோகனின் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை எதிர்த்து சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் மற்றும் பவன் கல்யாணின் ஜனதா மற்றும் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் மும்முனை போட்டி என்பது அங்கு நிலவி வருகிறது. பிரச்சாரத்தில் ஒய்எஸ்ஆர் தெலுங்கு தேசம் கூட்டணி கட்சியினர் பல இடங்களில் மோதிக்கொண்டதை தொடர்ந்து மாநிலத்தில் தேர்தல் பாதுகாப்பிற்காக 26,500 போலீசார் குவிக்கப்பட்டு வரலாறு காணாத பாதுகாப்பு என்பது ஆந்திரா மாநிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இதே போன்று பார்த்தோம் என்றால் ஒடிசாவில் 21 மக்களவை மற்றும் 147 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 4ஆம் கட்டமாக இன்று தேர்தல் தொடங்குகிறது. நவீன் பட்நாயக் தலைமையில் ஆளும் பிஜு ஜனதா தளம், பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன. இதில் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்று 6வது முறையாக முதல்வராக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆந்திரா மாநிலத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் வரலாறு காணாத அளவிற்கு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையத்திற்குள் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரபாவதி. நந்தினி, தற்பொழுது 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகை புரிந்திருக்கிறார்கள்? இது குறித்தான விவரம். நிச்சயமாக 4ஆம் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 96 தொகுதிகளில் இன்று தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காலை முதலே விறுவிறுப்பாக வாக்களித்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அதிக அளவில் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. மட்டுமல்லாமல் இது தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இன்று நடைபெறக்கூடிய 4ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் காலை முதல் திரளான பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக தற்போது வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தமாக 10 மாநிலங்களில் இந்த தேர்தல் என்பது இன்று நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட தேர்தல் என்பது ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்தியா முழுவதும் சேர்த்து அந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஜூன் 4ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் 3 கட்ட நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில்தான் 4ஆம் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் இன்று காலை முதல் ஆர்வத்துடன் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வாக்குச்சாவடிக்கு வருகை தரக்கூடிய நிலையில் தான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல செல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரபாவதி. நன்றி நந்தினி.